இங்க ஒருத்தர் தினமும் காலையில எழுந்திருச்சு காரை கயிறுல கட்டி இழுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது முடிஞ்சதும் இருக்கிறதுலே அதிக வெயிட்ட போட்டு தம்பிள்ஸ் எடுக்கிறாரு. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா, நடக்க போற ஆர்ம் ரெஸ்லிங்ல இவர் ஜெயிச்சாகணும். ஆனா இவர் ஃபைனல்ஸ்ல மோத போற ஆளு ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அவன் இதுக்கு முன்னாடி நிறைய பேரோட கையை உடைச்சிருக்கான். ஏன்னா அவனோட ஸ்டைலே கையை உடைக்கிறது மட்டும்தான். அந்த அளவுக்கு மோசமானவன் கூட தான் மோத போறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஃபைனல்ஸ்க்காகவே அவன் நிறைய ஊசியை போட்டு அவனோட உடம்ப தயார் பண்ணிட்டு இருக்கான். சோ அவனை தோக்கடிக்கணும்னா இவர் இன்னுமே நிறைய பிராக்டிஸ் எடுத்தாகணும். அதுக்காக தான் இவர் தினமும் தம்பிள்ஸோட வெயிட் அதிகமாக்கிட்டே போறாரு. கடைசியா ஒரு வழியா இவர் நினைச்ச மாதிரி அந்த காரை ஒரே கையில இழுத்துறாரு. அடுத்த நாள் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஈஸியா வின் பண்ணிடுறாரு. ஆனா செகண்ட் ரவுண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. இருந்தாலும் இவரோட ஸ்ட்ரென்த்தால அடுத்த ரவுண்டையும் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்துடுறாரு. இப்ப ஃபைனல்ஸ்ல தான் அந்த கொடூரமானவன் கிட்ட மோத போறாரு. பார்த்தா வந்த கொஞ்ச நேரத்திலே ரூல்ஸை மீறி இவரோட விரல உடைச்சிடறான். அந்த வலியை பொறுத்துக்க முடியாம இவர் தோத்து போற மாதிரி தெரியுது. அப்பதான் இவருக்கு புதுசா கிடைச்ச ஃபேமிலி இவருக்காக நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்கள பார்த்ததும் இவரோட வலியை மறந்து பலம் அதிகமாயிடுது. ஆக்சுவலா அந்த ஃபேமிலில இருக்கிற சின்ன பசங்க இவரதான் ஒரு ஹீரோ மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இவர்தான் இந்த போட்டியில வின் பண்ணுவேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்காரு. அதுக்காக தான் இவ்வளவு நாளா பிராக்டிஸ் எடுத்திருக்காரு. சோ அந்த குழந்தைங்க ஆர்வமா கத்துறத பார்த்ததும் இதுவரைக்கும் யாருமே தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்சவனையே அசால்ட்டா தோக்கடிச்சிடறாரு. கடைசியில அந்த குழந்தைங்களுக்காகவே ஃபைனல்ஸ்ல வின் பண்ணி சாம்பியனும் ஆயிடுறாரு.